சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இரவு வணக்கங்களுடன் இன்றைய முக்கிய செய்திகள். திமுக பொதுக்குழு கூட்டம் நாளை மதுரை ஊத்தங்குடியில் உள்ள கலைஞர் திடலில் நடைபெற உள்ளது. ஆயிரக்கணக்கான கட்சி நிர்வாகிகள் இதில் பங்கேற்கும் வகையில் பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மதுரையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரம்மாண்ட ரோடு ஷோ நடைபெற்று வருகிறது. மதுரை பெருங்குடி முதல் ஆரப்பாளையம் வரை 22 கிலோமீட்டர் தொலைவுக்கு ரோடு ஷோ நடைபெறுகிறது என்றும் இந்த ரோடு ஷோ வழிநெடுகளும் மக்கள் திரண்டு முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். சென்னை விமான நிலையத்திற்கு அருகிலுள்ள வான்வெளியில் லேசர் கற்றை ஒலிக்கீற்று பயன்படுத்துவதால் ஏற்படும் விளைவுகள் குறித்து விளக்கியுள்ள போலீசார் அது சட்டப்படி குற்றம் என எச்சரித்துள்ளனர். தமிழ்நாடு மாநில தகவல் ஆணையத்தின் தலைமை ஆணையராக பணியாற்றி ஓய்வு பெற்ற முன்னாள் IAS அதிகாரி ராஜகோபாலன் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் முன்னிலையில் சனிக்கிழமை அக்கட்சியில் இணைந்தார். சேலம் செவ்வாய்ப்பேட்டையில் உள்ள ஒரு தியேட்டர் ஜங்ஷன் அருகே சிலர் போதை மாத்திரைகள் விற்பனை செய்து வருவதாக போலீஸ் அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் தேவராஜன் தலைமையில் போலீசார் நேற்று அங்கு விரைந்து சென்று கண்காணித்த நிலையில் போதை மாத்திரைகளை விற்ற 6 பேர் கைது செய்யப்பட்டனர். வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிறந்து 6 நாட்களேயான பச்சிளம் குழந்தையின் கைவிரலை பணியிலிருந்த அருணாதேவி என்ற செவிலியர் துண்டித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வானொலியில் இரவு நேரங்களில் இந்தி பாடல்கள் ஒளிபரப்பப்படுவதால் தமிழ் நேயர்கள் அதிருப்தி அடைந்தனர். வேலியே பயிரை மேய்ந்தது. பொள்ளாச்சியில் மனநலம் பாதித்தவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளிடம் பணம் மற்றும் நகையை கையாடல் செய்த குற்றச்சாட்டின் கீழ் SI நவநீத கிருஷ்ணனை போலீசார் கைது செய்துள்ளனர். தூத்துக்குடியில் கார் மோதி இளைஞர் பலியான வழக்கிலிருந்து தப்பிக்க காரை விற்ற 4 சிக்கினர். மதுரையில் நாளை திமுக பொதுக்குழு கூட்டத்தில் முகக்கவசம் அணிய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அனைத்து அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் காலியாக உள்ள பட்டதாரி முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடங்களில் தற்காலிக ஆசிரியர்களை பள்ளிகள் திறக்கும் முதல் நாளில் நியமனம் செய்து கொள்வதற்கு பள்ளிக் கல்வித்துறை அனுமதி வழங்கியுள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள சிறுமுகை வனச்சரகத்திற்கு உட்பட்ட பவானி சாகர் நீர்த்தேக்க பகுதியில் கடந்த 27ஆம் தேதி தாயிடமிருந்து பிரிந்து தனியாக சுற்றித் திரிந்த 9 மாத யானைக்குட்டி ஒன்று வனத்துறையினரால் மீட்கப்பட்டது. இந்நிலையில் பிரிந்த குட்டி யானையை மீண்டும் சேர்த்து வைக்க வனத்துறை தீவிர முயற்சி எடுத்து வருகிறது. தமிழ்நாடு முழுவதும் தயார் நிலையில் 99,425 படுக்கைகள் என்று கோவிட் குறித்து கேள்விக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதில் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு குறித்த தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கருத்துக்கு புதிய தமிழகம் கட்சி ஆதரவு அளித்துள்ளது. தமிழ்நாட்டின் ரயில் வளர்ச்சி திட்டங்களை மத்திய அரசு முடக்கியதாக சு. வெங்கடேசன் MP தெரிவித்துள்ளார். திருச்செந்தூரில் முருகன் கோவிலுக்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர். அவர்கள் கடற்கரையில் புனித நீராடிவிட்டு செல்வது வழக்கமான நிலையில் திருச்செந்தூர் கடற்கரையில் திடீரென ஜெல்லி மீன்கள் கரை ஒதுங்கி வருகின்றன. இந்நிலையில் பக்தர்களுக்கு மீண்டும் அதிர்ச்சி ஏற்பட்ட நிலையில் 5 பேர் காயமுற்றனர். மத்திய அரசின் தகவல் தொழில்நுட்ப துறையின் கீழ் செயல்பட்டு வரும் அகில இந்திய வானொலியில் இரவு நேரங்களில் தமிழ் திரைப்பட பாடல்கள் நிறுத்தப்பட்டு இந்தி பாடல் ஒளிபரப்பப்படுவது தமிழ் நேயர்களை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இதற்கு தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். துரை வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார். ராமதாஸ் பாமகவின் வழிகாட்டி நான் தான் கட்சியின் தலைவர் என பாமக நிர்வாகிகள் கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் பேசியுள்ளார். சென்னை அரும்பாக்கம் கோலப்பெருமாள் பள்ளி தெருவில் வசித்து வருபவர் சினிமா இயக்குனர் சுசீந்திரன். இவரிடம் உதவி இயக்குனராக ராஜகுமாரன் என்பவர் பணியாற்றி வந்த நிலையில் உன் காதலியை மறந்துவிடு என்று சினிமா உதவி இயக்குனரை கடத்திய கும்பலை போலீசார் தட்டி தூக்கினர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கும் ஐயா வைகுண்டர் அவதார பதிக்கும் இடைப்பட்ட கடல் பகுதியில் ஒவ்வொரு மாதமும் வழக்கமாக அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள் முந்தைய நாட்கள் பிந்திய நாட்களில் காலையில் கடல் நீர் உள்வாங்குவதும் பின்னர் மாலையில் இயல்பு நிலைக்கு திரும்புவதும் வழக்கமாக நடைபெற்று வருகின்ற நிலையில் வழக்கத்துக்கு மாறாக திடீரென இன்று காலை திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கும் ஐயா வைகுண்டர் அவதார பதிக்கும் இடைப்பட்ட கடல் பகுதியில் சுமார் 70 அடி தூரம் கடல் உள்வாங்கியது. ஆபாச போன் கால், பல பெண்களுக்கு பாலியல் தொல்லை, வாலிபரின் மன்மத லீலைகள். இன்றைய இளம் பெண்கள் பலர் இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய சமூக வலைதளங்களில் மூழ்கி கிடக்கின்ற நிலையில் முகம் தெரியாத நபர்களுடன் அவர்களில் பெரும்பாலானவர்கள் யார் என்றே தெரியாத முகம் தெரியாத ஆண்களுடன் பழகி தவறான வழிகளுக்கும் சென்று விடுகின்றனர். இதுபோன்று பெண்களை குறிவைத்து வாலிபர்கள் பலர் போலியான இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக் தொடங்கி வலைவிரித்து வருவதும் தொடர்கதையாகி வருகின்றது. அந்த வகையில் சென்னை நெற்குன்றம் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவருடன் முகநூலில் பழகிய தூத்துக்குடி வாலிபர் ஒருவர் பல பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் வெடிவிபத்து ஏற்பட்ட நிலையில் தொழிலாளர்கள் உடனடியாக வெளியேறியதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. சேலத்தில் கொரோனா பாதிப்பால் சிகிச்சை பெற்று வந்த வாலிபர் உயிரிழந்தார். விருதுநகரில் காரிலேயே சென்று 40க்கும் மேற்பட்ட வீடுகளில் திருட்டில் ஈடுபட்ட பலே கில்லாடியை போலீசார் கைது செய்தனர்.
விருத்தாச்சலத்திலிருந்து கடலூர் நோக்கி பயணிகளை ஏற்றிக்கொண்டு அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்த நிலையில் டிரைவர் முருகன் என்பவர் ஓட்டி சென்றார். இந்த நிலையில் நெய்வேலி அருகே சென்று கொண்டிருந்த போது திடீரென டிரைவர் முருகனுக்கு வலிப்பு ஏற்பட்டது. இதனால் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து அங்குள்ள பாலத்தில் மோதியது. இதில் பேருந்தின் முன்பக்கம் இருந்த 3 பேர் தூக்கி வீசப்பட்டனர். தூக்கி வீசப்பட்டவர்கள் பாலத்தின் கீழ் விழுந்து பலத்த காயமடைந்தனர். இதனையடுத்து விபத்து தொடர்பாக தகவலறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். இந்த விபத்தில் காயமடைந்த 15 பேர் அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூட்டணி குறித்து ஆதவர்ஜுனா பேசுவதற்கெல்லாம் நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை என்று சீமான் தெரிவித்துள்ளார். மதுரைக்கு முதல்வர் ஸ்டாலின் வந்துள்ள நிலையில் அவர் செல்லும் வழியில் இருந்த பந்தல்குடி கழிவுநீர் கால்வாய் அலங்கார துணி கொண்டு மறைக்கப்பட்ட சம்பவம் விமர்சனத்தை கிளப்பியுள்ளது. ஐயாதான் நம்முடைய குலசாமி, குலதெய்வம், ஐயாவுடைய கொள்கை வழிகாட்டி என பாமக செயல் தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே 14 வயது சிறுமி ஒருவர் அரசு பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்நிலையில் மாணவி தனது வீட்டில் உள்ள குளியல் அறையில் குளித்துக் கொண்டிருந்த போது அதே பகுதியைச் சேர்ந்த பூவலிங்கம் மகன் லாரி டிரைவரான பிரபு என்கிற பிரசாத்குமார் வயது 29 என்பவர் தனது செல்போனில் மாணவி குளித்ததை வீடியோ எடுத்துள்ளார். இந்நிலையில் குளிப்பதை வீடியோ எடுத்த இளைஞர் போக்சோவில் கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் முதல்வர் EPS, பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஆகியோரை உரிமையில் இகழ்ந்து ஆதவர்ஜுனா பேசும் வீடியோ இணையத்தில் வெளியாகி பார்ப்போரை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. சென்னையில் நாளை காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை மின்வாரிய பராமரிப்பு பணி காரணமாக அம்பத்தூர் தொழிற்பேட்டை பகுதியில் குளக்கரை தெரு, மாரியம்மன் கோயில் தெரு, வடக்கு கட்டம், சிட்கோ 5 முதல் 7 வரை இதனை சுற்றியுள்ள இடங்களில் மின் விநியோகம் நிறுத்தப்படும் என்றும் மதியம் 2 மணிக்குள் பராமரிப்பு பணி முடிவடைந்தவுடன் மின் விநியோகம் கொடுக்கப்படும் என்ற தகவல் வந்துள்ளது. RCB அணியின் தீவிர ரசிகர் ஒருவர் வருகின்ற ஜூன் 3ஆம் தேதி IPL இறுதிப் போட்டியில் RCB வெற்றி பெற்றால் அந்த நாளை பொது விடுமுறையாக அறிவிக்க வேண்டுமென கர்நாடக முதல்வர் சித்தராமையாவுக்கு கடிதம் எழுதிய விசித்திர நிகழ்வு நெட்டிசன்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இங்கிலாந்து தொடரில் சாய் சுதர்சன் அசத்துவார் என்று மும்பை பயிற்சியாளர் ஜெயவர்தனை புகழ்ந்து பேசியுள்ளார். தென்கொரியாவில் நடைபெறும் 26வது ஆசிய தடகள போட்டியில் 4x100 தொடர் ஓட்டத்தில் இந்திய மகளிர் அணி வெள்ளிப்பதக்கம் வென்றது. பீட்டர் நினைவு கோப்பை JRM கிரிக்கெட் அகாடமி நடத்திய 1ஆம் ஆண்டு பள்ளி மாணவர்களுக்கான கிரிக்கெட் போட்டி அத்திப்பட்டு ACC கிரிக்கெட் மைதானத்தில் இம்மாதம் 15ஆம் தேதி தொடங்கியது. இன்று இறுதிப் போட்டி நடைபெற்று பரிசு வழங்கப்பட்டது. கால் வீக்கத்துடன் தமிழக வீராங்கனை நித்யா வெண்கலப் பதக்கம் வென்றார். தங்கம் விலையில் இன்று எந்த மாற்றமும் இல்லை. அதன்படி சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 71,360 ரூபாய்க்கும், 1 கிராம் 8,920 ரூபாய்க்கும் விற்பனையானது. தமிழகத்தில் கோடை வெயில் வாட்டி வந்த நிலையில் தென்மேற்கு பருவமழையால் கடந்த சில நாட்களாக சில இடங்களில் வெப்பச்சலனம் காரணமாக கனமழை பொழிந்து வருகிறது. அந்த வகையில் சென்னை உட்பட தமிழ்நாட்டின் பெரும்பாலான இடங்களில் கனமழை பொழிந்தது. தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதாக வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் அமுதா கூறியுள்ள நிலையில் சென்னையில் ஒரு நாள் கூட வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை தொடவில்லை என்று தெரிவித்துள்ளார். கடந்த 3 மாதங்களில் தமிழகத்தில் இயல்பை விட 97% அதிகமாக மழை பதிவாகியுள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் நாளைய செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.